ஜிம் பிஸ்னஸ் இல்லை எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஒரு டேட்டாவை வச்சு என்னென்னா நம்ம அச்சீவ் பண்ணலாம், என்னென்னா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸோட ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த டெசிஷன் சரியா தவறா, அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் நம்ம ரைட்ங்கிற ப்ராபபிலிட்டி 10 டைம்ஸ் இல்லை 20-30 டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு. டேட்டாவில் சப்போஸ் ஜிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிம்மோட டேட்டாவில் எத்தனை மெம்பர்ஸ் வர்றாங்க, எத்தனை நியூ ஜாயினிஸ், எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகிறாங்க பிடிக்கு, எத்தனை பேர் ட்ராப் அவுட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் புது ஆளுங்க கொண்டு வர்றாங்க, எவ்வளோ பழைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க, பழைய கிளையண்ட்ஸ் ட்ராப் அவுட் ஆனதுக்கு ரீசன் என்ன, எந்த டைமில் நிறைய கிளையண்ட்ஸ் வர்றாங்க, எந்த ஆஃபர் போட்டதில், எந்த பிளான் நிறைய எடுத்துக்கிறாங்க, இது எல்லாமே தான் சேர்ந்தது தான் ஒரு டேட்டா. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இந்த எல்லா டேட்டாவும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே ஆப்பில் ஃபிட்வாக்ஸில் டேட்டா ஃபுல்லி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக கிடச்சிரும். அது மூலிமா நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக என்ன குவரிஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். You are free and open to ask any questions. Thank you.